இப்போ ஒரு 2 டீம் இருக்காங்க சார். ஒரு டீம் வந்து டாக்டர்ஸ் டீமு. இன்னொரு டீம் வந்து ஒரு ஆள வந்து கொலை பண்ண போறாங்க. சோ இப்போ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்றாங்க டீமு. அந்த ஆபரேஷன்ல பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க. அந்த பேஷண்ட் இறந்ததுமே டாக்டர்ஸ் எல்லாரும் வெளியில வராங்க. சோ போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபியரும் இல்லாம அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாங்க. புரியல எனக்கு. இல்ல சார், இப்போ டாக்டர்ஸ் சார், டாக்டர்ஸ் வந்து ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க சார். அந்த பேஷண்ட போய் ஆபரேட் பண்றாங்க. அந்த ஆபரேஷன்ல பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க. ஆமா. இறந்துட்டதுமே டாக்டர்ஸ் வந்து எந்த ஃபியரும் இல்லாம டாக்டர்ஸ் வெளியில வரும்போது வெளியில போலீஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஃபியரும் இல்ல. அவங்க பாட்டுன்னு கம்முன்னு வந்துடுறாங்க. சரி. போலீஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி எதிர்பார்க்கறீங்க. இல்ல போலீஸ கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஆனா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு ஆளு கொலை பண்ணிடுறாங்க. அந்த குரூப் எல்லாம் வந்து போய் மறைஞ்சிடுறாங்க. அங்க வந்து போலீஸ் போகும்போது அவங்க பயப்படுறாங்க. அப்ப இந்த 2 பேருக்கும் உள்ள பயம் எந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி சார்? புரியலையாங்க. கொலை பண்ண ஆளு நேச்சுரலா போலீஸ பார்த்து பயப்படுவாரு. டாக்டர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணாங்க. அதை தாண்டி அவங்க செக் பண்ணாங்க. வெளில யார் இருந்தா என்ன? இல்ல இவன் பண்ண சார், முடியாது பண்ணியாச்சு. இல்ல இப்போ இவரும் வந்து நைஃப் வச்சுதான் வந்து எல்லாம் பண்ண போறாரு. அப்ப இவருக்கு அந்த கத்தி எடுக்கும்போது எந்த பயமும் கிடையாது. ஆனா ஒரு கொலைகாரனாக்க அவனுக்கு வந்து கத்தி எடுக்கும்போது வந்து கத்தி எடுத்து அந்த பயம் இல்லாம தான் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்ட பிறகு அவன் ஆனா போலீஸ பார்த்து பயப்படுறான் இல்லைங்களா? ஓ, நான் ஒரு பதில் சொல்றேன். செல்வகுமார் சார், சொல்லுங்க சார். அதாவது 2 பேருமே நீங்க பாக்குற ஆண்கள் வந்து ஒருத்தர் வந்து குத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. அவர் வந்து உயிரை எடுக்கணுன்ற இன்டென்ஷனோட போறாரு. ஓகே. டாக்டர்ஸ் வந்து உயிரை காப்பாத்தணுன்ற இன்டென்ஷனோட போறாங்க. ஓகே ஓகே. இவங்களோட மனநிலை வந்து உயிரை காப்பாத்தணுன்றதுதான். அப்ப அவங்க உயிரை காப்பாத்தணுன்ற ஒரு மனநிலையில போய் அது காப்பாற்ற முடியாத போனதுனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே ஓகே. ஒருத்தர் வந்து உயிரை எடுக்கணும்னே போறாரு, எடுத்துட்டாரு. அவருக்கு செஞ்சது தப்புன்னு அவருக்கு தெரியும். ஓகே. அவர் கொன்னுட்டாருன்றது தெரியும். ஓகே ஓகே. புரியுதா? அப்போ அவருக்கு போலீஸ பார்த்தா பயம் இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. அவரோட இன்டென்ஷன் வந்து மனநிலை வந்து உயிரை எடுக்கணும். அந்த எமோஷன் இருக்கு, வெறி இருக்கு. அந்த நேரத்துல குத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. அவரோட வெறிய வந்து தீர்த்துக்கினாரு. ஆனாலும் அவருக்கு பண்ணது தப்புன்றது தெரியும். இதுக்கு தண்டனை இருக்குதுன்றது தெரியும். அப்போ போலீஸ்காரனை பார்த்தா பயம் வரும். ஓகே ஓகே. டாக்டருக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எந்த விதமான இன்டென்ஷனும் கிடையாது. ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் தானே தவிர அங்க யாருக்குமே பப்ளிக்கும் வந்து டாக்டர் போய் சாவடிக்க போறான்ற எண்ணமே இருக்காது. ஓகே ஓகே. இல்ல அது இருக்காது. ஓகே. பட் ஆனா அந்த டாக்டருக்கும் அந்த மாதிரி ஒரு சில ஃபியர் வந்து அவசியமே இல்ல. ஏன்னா அவர் வந்து முயற்சி பண்றாரு, காப்பாத்த முடியல, இறந்துட்டாங்க, இவ்வளவுதான். அவர் கொலை பண்ணணும்ன்றது இன்டென்ஷனே கிடையாதுங்க. இன்டென்ஷன் கிடையாது. இல்ல ஆனா அந்த மாதிரி இறந்துட்ட பிறகு அந்த டாக்டர்னால அவருக்கு வந்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. அது தவறி போச்சு. பை மிஸ்டேக் காப்பாத்த முடியல. பேஷண்ட் வர கண்டிஷன் பேடா இருந்தது. ஓகே. இவ்வளவுதான் சிம்பிள். புரிஞ்சுச்சா? சரி சார், சரி சார். இல்ல அப்போ அந்த டாக்டருக்கு ஃபியரே இருக்காது இல்லைங்களா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான். ஏன் ஃபியர்? அவர் கொலை பண்ற நோக்கத்தோட போலையே. இல்ல நோக்கத்தோட இல்ல. இருந்தாலும் வந்து சப்போஸ் ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்கனாக்கா அந்த ஒரு ஃபியர் ஆவறதுக்கான பாசிபிலிட்டி அதுக்கு பேர் வருத்தம், சாட்னஸ். இவ்வளவு பண்ணியே இறந்துட்டாங்களே. ஏன்னா ஒரு காப்பாத்த முடியலன்ற வருத்தம் இருக்கா. சரி என்னால முடியல அப்படின்றதானே இருக்குது. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? சோ அப்போ அதுதான் வந்து அவருடைய ப்ரொஃபஷனலிசம் அது. ஆமா. நீங்க யாருமே அவரை போய் நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்ல போறது இல்லையே. இல்ல நான் சைக்காலஜிக்கலா கேக்குறேன் சார். நான் ஆக்சுவலா சொல்ல வரேன். உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதுக்காக கேட்டேன் நானு. சப்போஸ் அதுதான் சொல்ல வரேன். நீங்க யாருமே வெளியில வந்து அவங்க மேல பழி போட போறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே சார். சோ அதனால அவங்களோட மனநிலையில சேஞ்சே இருக்காது. சரிங்க சார். அவங்க அது மாதிரி டெய்லி 10 கேஸ் பண்ணாங்கன்னா 20 கேஸ் பண்ணாங்கன்னா அவங்கள 10 கேஸ் பழிச்சுக்கும், 10 கேஸ் செத்து போயிடும், ஃபெயிலியர் ஆயிடும். அவங்க எல்லாத்தையும் பயந்தாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அப்போ டாக்டர் ப்ரொஃபஷன் இதுல இருக்கிறவங்களுக்கு பெரிய பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவங்க முதல்ல அந்த மாதிரி ஆகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கு. ஆனா பயம் எதுக்காக இருக்குன்னா நம்ம தவறு பண்ணிட்டோமா, எதை சரி பண்ணணுங்கிறதுக்காக இருக்கும். குற்றம் பண்ணிட்டோன்ற உணர்வு இருக்காது. ஓகே.
இல்ல நான் குற்றமாகவே பேசல சார். அப்ப குற்றம் வந்தாதான் பயம் வரும். அந்த ஃபியர் தான், அதுதான் புரியுதா கேக்குறேன். உங்களுக்கு? குற்றம்ன்ற ஒரு உணர்வு வந்தாதான் பயம்ன்ற உணர்வு வரும். ஓகே ஓகே. அதர்வைஸ் வந்து அந்த ஃபியர் வந்து குற்றமே இல்ல. நான் வந்து அவர் பழைக்கிறதுக்காக போராடுறேன். பழைக்க சரி வைக்க சார். முடியல. அவ்வளவுதானே விஷயம் தவிர அங்க என்னால முயற்சி செஞ்சா நாம பழைக்க வைக்க முடியல. அங்க குற்ற உணர்வு இருக்காது. ஓகே. வாங்க வசந்தி கிட்ட வந்துருங்க மேடம், காத்துக்காங்க. வாங்க வசந்தி மேடம். உங்களுக்காக என்னோட அப்பாயின்மெண்ட்டை சாயங்காலம் வச்சுட்டேன் சார். அது இல்லை சொன்னாங்க சாயங்காலம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அதனால சரியா போச்சு. ஓகே, இதுல வந்து 3 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அமெக்டிலா பத்தி, இது வந்து அவருக்கும் நம்ம முன்னால பேச மறந்து பேசுறாங்க சிவகுமார் சாருக்கும் அது வந்து பொருத்தமா இருக்கும். என்ன அப்படின்னா, அமெக்டிலா பத்தி நிறைய சொன்னாரு நம்ம ராம் சார், நிறைய சொன்னாரு அமெக்டிலா பத்தி நிறைய சொன்னாருல்ல. அமெக்டிலா எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னா சவுண்டு வச்சு தான் ட்ரிகர் ஆகுது. ஒரு ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற சவுண்டு போதான் அமெக்டிலா ட்ரிகர் ஆகுது. இடி நிறைய இடி இடிச்சதுன்னா குழந்தை வந்து அந்த சவுண்டை கேட்டு அது அழுது. நமக்கு தெரியும் அது இடி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் குழந்தைக்கு தெரியாது. அந்த சவுண்டு வந்து அமெக்டிலாவை ட்ரிகர் பண்ணி அதை அழ சொல்லுது. ஏன்னா அதுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி நம்ம யாராவது நம்மக்கிட்ட ரொம்ப கத்தி பேசுனாங்கன்னா நமக்கு ஒரு பயம் வருது. அந்த ஒரு சவுண்டுக்கு மேலே அவங்க இறைஞ்சி கத்தி கோவப்பட்டு பேசும்போது நம்ம நிறைய தடவை நம்ம வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாமல் பயந்துடுறோம். மெயினாக லேடிஸ் வந்து நிறைய பயந்துருவோம். ஓகே, இந்த அமெக்டிலாவுக்கு காரணம் அந்த சவுண்டு. ஸோ அதை நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணலாம். அதுதான் மெயினாக அது வந்து ஆடிட்டரி இம்பல்ஸை அது வந்து ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் அமெக்டிலாவை அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்க அமெக்டிலா. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பெரிய நெட்வொர்க்கு. ஸோ அதனால் அதை சொல்லணும்னு நினச்சேன். அது மாதிரி தான் செல்வகுமார் சாருக்கும் அந்த சத்தம் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற கார் சத்தம் ஹார்ன் பண்ணா என்னவோ அவருடைய அமெக்டிலா ட்ரிகர் ஆகுது. அமெக்டிலா ட்ரிகர் ஆகும்போது அவருக்கு அந்த ரேஞ்சுக்கு மேலே எடுத்துக்க முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ணுங்க சார். இனிமே காதில் பஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் பார்க்க முடியும், சத்தம் தானே வேண்டாம் உங்களுக்கு. ஸோ காதில் பஞ்சு வச்சுக்கோங்க, அந்த சத்தமே உங்களுக்கு கேட்காது. அப்போ உங்களுக்கு அமெக்டிலா ட்ரிகர் ஆகாது. ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது வந்து அவர் மெடிக்கல் இதை பற்றி கேட்டார் இல்லை. எல்லா டாக்டர்ஸுக்கும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், நர்வஸாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் சர்ஜரி யூனிட்டில் போய் நின்னீங்கன்னா எங்கடான்னு வெயிட் பண்ணி கத்த ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், நம்ம ஒன்றுமே இருக்காது, நம்ம அந்த ப்ளக் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், எங்களை பார்த்து கத்துவாங்க. என்ன வாட் தி ஹெல் ஆர் யூ டூயிங் அப்படிலாம் சத்தம் போடுவாங்க. ஏன்னா அவங்க நர்வஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இது சரியாக போகணுமே, ஒரு ஃபியர் உள்ளே இருக்குது, இந்த சர்ஜரி சரியாக போகணுமே, அனஸ்தீசியா சரியாக போகணுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஃபியருக்கு ஆனால் எவ்ரி ப்ரொசீஜர், சின்ன ப்ரொசீஜராக இருந்தால் கூட அந்த பேஷண்ட் சைன் பண்ணுறாங்க, எனக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டி, நான் செத்துக்கும் போக முடியும், நான் செத்து போயிடுவேன், ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த ப்ரொசீஜரை பண்ணுறேன். ஹார்ட் பேஷண்ட்டு, நான் இது பாசிபிலிட்டி, எனக்கு ஸ்ட்ரோக் வரலாம், எனக்கு வந்து விளங்காமல் போகலாம், கை கால்லாம் சரியாக இல்லாமல் போகலாம், எல்லாம் பாசிபிலிட்டி சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒருத்தன் கொலை பண்ண போகும்போது உன்னை கொன்னுருவேன், உனக்கு இது நடக்கும் சொல்லிட்டா பண்ணுறான் இல்லை. ஸோ இவங்ககிட்ட வந்து கன்சென்ட் வாங்கிக்கிட்டு அதை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. போலீஸை பார்த்து பயடாம இருக்கணும் இல்லையா? அந்த இயல்பாவே தப்பு பண்ண ஆளுக்குள்ள ஒரு கில்ட் ஒன்று இருக்கும். அது ஒரு ஆங்கிள். சில இடங்கள்ல மனப்பிறழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இவங்கெல்லாம் சைக்கோபத்துன்னு சொல்லுவோம், சோசியோபத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே இருக்காது. சம்டைம்ஸ் மற்றவங்க அலர்னா, கூச்சலிட்டா கூக்குரலிட்டா அவங்கள அடிச்சு அந்த சத்தம் கேட்கறது இவங்களுக்கு ரொம்ப கூட பிடிக்கும். இவங்க வேற மாதிரி ஆளு. இவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல, அப்நார்மல் பீப்புள். அந்த அப்நார்மல் பீப்புளுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இருக்காது. இப்போ இது பெரிய மனிதர்கள், நாட்டு தலைவர்கள், சரியா, இவங்க இந்த நாட்டுல குண்டை தூக்கி போடுறேன்றான். அந்த ஒரு குண்டு எப்படி பார்த்தாலும் $1,00,000 இருக்கும். அந்த மாதிரி 10 குண்டு போட்டாங்கன்னா $1 மில்லியன் போச்சு. இந்த $1 மில்லியன் அவங்க ஊர்ல தான் கலெக்ட் பண்ணி ஆகணும், வரியை போட்டு ஊர்ல தான் கலெக்ட் பண்ணி ஆகணும். ஆனா எவ்வளவுக்கு கிரைம் சீன்ல இருந்து நீங்க தள்ளி நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். அவர் டொனால்ட் ட்ரம்ப் அங்க இருக்கிறாரு, போர் இங்க நடக்குது, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர் இருக்குதுன்னா ட்ரம்ப்புக்கு அதுல பெரிய உணர்வுகள் இருக்காது. உங்க கண்ணு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கண்ணு முன்னால ஒரு கொலை ஒண்ணு நடந்தது, ஒரு ஆள் தான் கொண்டாங்க, உங்க கண்ணு முன்னால் நடந்ததுன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டேக்கிங் அவே யுவர் எமோஷன்ஸ். அதனால்தான் அது புட்டினாக இருந்தாலும் சரி, நெட்டன்யாகுவா இருந்தாலும் சரி, ட்ரம்பாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வயலன்ஸ் நடக்கிற போது அந்த வயலன்ஸுக்கான லெட்டரை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க கையெழுத்து போட்டாங்க, ஓரலா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அவங்கள காப்பாத்துது. ஸ்பாட்ல அவங்கள ஊட்டி விட்டு ட்ரம்ப்பை வச்சு, இல்ல நட்டன்யாவை வச்சு, புட்டினை வச்சு, இல்ல ஜெலன்ஸ்கியை வச்சு நீங்க அந்த இடத்துல நிறுத்தினீங்கன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க.